ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எலக்ட்ரோமேட் இண்டக்ஷனை பற்றி கிளியராக ஒரு ஐடியா பார்த்தோம். அதோட டைப்ஸ் முதல் கொண்டு செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன். அப்போ எலக்ட்ரோமேட் இண்டக்ஷன் நம்ம கிளியராக இருக்கும். நிறைய சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரோமேட் இண்டக்ஷன் ஒன்று வந்ததுக்கப்புறம் சயின்ஸில் ஒரு பெரிய ரிவால்யூஷனே நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நிறைய டிவைசஸை கண்டுபிடிச்சோம். ஏன்னா கரண்ட்டை ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரோமேட் இண்டக்ஷனோட மெயின் ப்ராசஸ் என்னது? மேண்டிஃப்ளெக்ஸை சேஞ்ச் பண்ணால் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஈஸியஸ்ட் மெத்தடு, ஈஸியஸ்ட் வேன்னு எது கேட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன். இப்போ பர்பஸ் தெரியுது எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷனுக்கு. நம்ம ஏன் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷனை யூஸ் பண்ணுறோம்? டு ப்ரொடியூஸ் த பவர், இந்த கரண்ட்டு வோல்டேஜ் எதுனா சொல்கிறோம். ஸோ கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது சிம்பிள் மெத்தட் தான். இப்போ நம்ம எப்படிலாம் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம சொசைட்டியில் கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? விண்ட்மில். பார்த்தீங்களா, விண்ட்மில் யூஸ் பண்ணுறாங்க. வேறம்மா வாட்டரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா? வாட்ரு. இன்னொன்று டெம்பரேச்சர் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் முக்கியமாக அதான் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு. நியூக்ளியர்னால் என்னது? உடச்சா ஹீட்டு வரும், டெம்பரேச்சர் வச்சு பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? அதாவது அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அனல் மின்சாரம். ஸோ பல வகையில் என்ன பண்ணுறாங்க? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா மெத்தடுக்கும் பிஹைண்டில் என்ன இருக்குது? இந்த எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் இருக்குது. அங்கே ஒரு எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தண்ணியை வச்சு கரண்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். எப்படி? தண்ணி வேகமாக வந்து என்ன பண்ணோம்? ஒரு இடத்துல மோதும், அதாவது டர்பைன் சுற்றும். ஓகே, பெருசாக டர்பைன்னு வச்சுருப்பாங்க. நம்ம ரூம் பெருசு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த டர்பைன் வந்து என்ன பண்ணும்? சுற்றும். எங்கே சுற்றுனா மேண்டிபிள் நல்லா சுற்றுற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. அதனால் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இதே மாதிரி தான் டெம்பரேச்சர் வச்சாலும் சரி, ஹீட்டை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, எல்லா மெத்தட்லையும் யார் இருக்கான்னு கேட்டால் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன். அங்கே ஃபைனல் ப்ராசஸ் என்னது? மேண்டிஃப்ளெக்ஸ் சேஞ்ச் ஆகும், கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஏரியாவை நம்ம கிளியராக பார்க்குறோம். ஸோ எலக்ட்ரோமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு கிளாஸ். ஓகே, அப்போ நம்ம சுற்றி வலிச்சு எதாவது சொல்கிறாங்க. எந்த மெத்தடாக இருந்தாலும் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் தான் அந்த பிகினிங்கில் இருக்குது. இப்போ எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷனோட நம்ம லாலாம் நம்ம பார்த்துட்டோம். அதில் செகண்ட் லா என்ன சொல்லுது? இப்போ இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, அந்த இஎம்எஃப் எப்படி இருக்கும்? மைனஸ் dy/dtக்கு ஈக்குவலாக இருக்கும். பைபியா என் பைபி கூட போட்டுக்கலாம். போடல, நம்ம ஜஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கணும். d/πb/dtக்கு ஈக்குவலாக இருக்கும். பைபிக்கு ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. பைபி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா நம்ம பைபி ஃபார்முலாடா பிஏ காஸ் தீட்டா. ஃபுல்லாக பிஏ தான் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸு. நம்ம மொத்தமாக சொல்லுவோம் பிஏ காஸ் தீட்டா. ஓகேங்களா? அப்போ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஏரியா அண்டு தீட்டா. தீட்டானா எதுக்குள்ள ஆங்கிள்? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியாவுக்கு வரையக்கூடிய நார்மலுக்கும். எஸ், ஏரியாவுக்கு வரையக்கூடிய நார்மலுக்குள்ள ஆங்கிள். இல்லை சிம்பிளி ஏரியா வெக்டார்னே சொல்லிடுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டாருக்குள்ள ஆங்கிள். நம்ம அந்த ஆங்கிளை மாற்றிட்டே இருக்கலாம். ஏன்னா ஏரியாவை மாற்றலாம், இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டை மாற்றலாம். அதுதான் இப்போ நடந்துருக்கு. புரியுதா? இப்போ நான் சொல்கிறேன் டர்பைன் சுற்றுதுன்னு சொல்கிறேன். கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எப்படி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா மொத்தம் 3 மெத்தட் இருக்குது நம்மள்கிட்ட. நீங்கள் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இஎம்எஃப் அதிகமாக வரும். அது கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா 3 மெத்தட் இருக்குது. இது ஒரு 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தான். வாட் ஆர் த மெத்தட்ஸ் டு ப்ரொடியூஸ்ட் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்? எப்படிலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? பை சேஞ்சிங் பின்னா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுங்களா, பை சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அடுத்து பை சேஞ்சிங் ஏரியா அண்டு பை சேஞ்சிங் தீட்டான்னு சொல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா ஓரியன்டேஷன் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் ஏரியா வெக்டார் அப்படிங்கிறாங்க. ஓரியன்டேஷன், ஒரு இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை ஆகிட்டுன்னு வச்சுப்பாங்க, ஏரியா மாற்றினாலே போதுமா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா. ஸோ இந்த மாதிரி 3 மெத்தடில் இருக்குமா. இப்போ நம்ம 219 4.17 ஈக்குவேஷன் போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த ஈக்குவேஷனை எழுதிட்டு இந்த 3 பாயிண்ட் எழுதணும். இது முக்கியமான 2 மார்க்கு. வாட் ஆர் த மெத்தட்ஸ்? ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் இதை தான் பார்க்க போகிறோம். இந்த 3 மெத்தடை பார்க்க போகிறோம். பை சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், பை சேஞ்சிங் ஏரியா, பை சேஞ்சிங் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் வித் ரெஸ்பெக்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? ஓகே, இப்போ 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன் பை சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 4.4.2 டைட்டில் போட்டுறாங்க பாருங்க. ப்ரொடியூசிங் த இஎம்எஃப் பை சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுமா நம்ம? ஏன்னா இது வரைக்கும் அதை தானே பார்த்துருக்கோம்.
இது வரைக்கும் லாஸ்ட்டு 5 கிளாஸஸ் இதுதான் சொல்லியிருக்கோம். மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணால் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அப்போ இதில் நம்ம எதுவும் சொல்லணும் விஷயமே இல்லை. அக்கார்டிங் டு மைக்கேல் ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நீ படிக்கணும் தேவையில்லை. மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணால் இஎம்எஃப் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகும் அக்கார்டிங் டு ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது எதை சேஞ்ச் பண்ணலாம்? ஏரியா. ஆமாம், இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் இங்கேயும் பார்த்துருவோம். பை சேஞ்சிங் ஏரியா, இது ஒரு 3 மார்க் இம்பார்ட்டன்ட் 3 மார்க். பை சேஞ்சிங் ஏரியா ஆஃப் த காயில், இது ஒரு முக்கியமான 3 மார்க்கு. ஓகேங்களா? மோஸ்டல் இஎம்எஃப்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, படிச்சிங்களாம்மா? மோஸ்டல் இஎம்எஃப் அதோட ரிசல்ட் என்ன வந்துச்சு? பிஎல்வி. அவ்வளோதான், எப்சிலான் ஈக்குவல் டு பிஎல்வி. அதே தான் திருப்பி வரப்போகுது. அங்கே என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இதில் என்ன பண்ணோம், ஒரு ராடை வச்சு நகர்த்தி கொண்டு போய், இதை ராடுன்னு எடுத்துங்க, ஒரு கண்டக்டரை வச்சுட்டு நகர்த்தினா மட்டும் போதும், இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி கான்செப்ட் தான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறாங்க. ஏ பி சரி, ரைட்டு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறாங்க. அதில் ஒரு சைடு ஏபிங்கிற ஆம் இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம நகர்த்திக்கலாமா? அந்த மாதிரியான ஒரு இது இமேஜின் பண்ணிங்க. ஒரு ரெக்டாங்குலர் காயில் இருக்குது, அதில் ஏபி மட்டும் நம்ம உள்நோக்கி வெளி நோக்கி நகர்த்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அங்கே இந்த மாதிரி ஃப்ரேம் இல்லாமல் வெறும் ஏபி ராடு மட்டும் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வருது பாருங்கள். ஆனால் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏரியா மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காயில் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு பர்பண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஏபிங்கிற ஆம் மட்டும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சடனாக இதை மூவ் பண்ணுறேன். அந்த கொஸ்டினில் ரைட் சைடு நகர்த்தினா இப்போ லெஃப்ட் சைடு நகர்த்துறேன், ஒரு சேஞ்ச் வேணும்ல. அதனால் அந்த ஏபி ராடை லெஃப்ட் சைடு நகர்த்துறாங்க. நகர்த்தி என்ன பண்ணுறாங்க, ஒரு புது பொசிஷன் கொண்டு வராங்க. ஏபியை சிடிங்கிற பொசிஷன் கொண்டு வராங்க. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஏபிங்கிற ஒரு ஆமை சிடி கொண்டு போயிருக்கோம். வாட் வில் ஹேப்பன்? ஏரியா சேஞ்ச் ஆகிடுச்சமா. முன்னாடி பெரிய ஏரியாவாக இருந்துச்சு, இப்போ சின்ன ஏரியாவாக ஆயிடுச்சு. இப்போ சேஞ்சின் ஏரியாவில் கேட்டிங்கன்னா ஏபிசிடி. கரெக்டுங்களா? இவ்வளோ ஏரியா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ அவன் இன்டெரக்டாக என்ன சொல்கிறான்னா, முன்னாடி பெரிய ஏரியாவாக இருந்துச்சு, நிறையா ஃப்ளக்ஸ் ஆகிட்டா இருக்குது. கரெக்டாக? இப்போ ஏரியா குறைச்சதுக்கப்புறம் ஃப்ளக்ஸும் குறைஞ்சிரும். அது குறையுதுன்னு சொல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோம், சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறோம். முன்னாடி பெருசாக இருந்தப்போ ஃப்ளக்ஸ் நிறையா இருந்துச்சு, ஏரியா குறைஞ்சிருக்கு, அப்போ ஃப்ளக்ஸு வேரி ஆகுது. ஃப்ளக்ஸு வேரியானா என்ன ஆகும், கரண்ட் ப்ரொடியூஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா நமக்கு எப்சிலான் ஈக்குவல் டு dy/dt. இப்போ நம்ம எவ்வளோ ஃப்ளக்ஸு சேஞ்சுன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ முதல்ல ஃப்ளக்ஸை கண்டுபிடிங்க. d/b ஈக்குவல் டு ஃப்ளக்ஸு ஃபார்முலா தெரியுமா? பி ஏதான காசு டேர்ம் விட்டுருங்க, பி இன்ட்டு ஏரியா. இது d/bங்கிறனால பி இன்ட்டு சேஞ்சிங் ஏரியா. நான் ஈஸியான 3 மார்க் பார்த்துங்க. சேஞ்சிங் ஏரியா, ஏரியா எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, ஏரியா எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, ஏபிசிடி தான். ஏரியா ஏபிசிடி வேல்யூவை நம்ம போடணும். ஏபிசிடி சார் ரெக்டாங்கிள். கரெக்டுங்களா? இதை லெங்க்த்து எல்னு எடுத்துக்க, நம்ம நகர்த்தின டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துங்க. நான் வீங்கிற டிஸ்டன்ஸில் வெலாசிட்டியும் நகர்த்திருக்கேன். இப்போ எக்ஸுக்கு மேலே என்ன பண்ணிக்கலாம், வீட்டின்னு போட்டுக்கலாமா? ஏன்னா வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் பை டைமு. அப்போ டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைமு. அதனால் அந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறேன்னா, வெலாசிட்டி டைமுக்கு பதிலாக டிடின்னு போடுறாங்க. ஓகேவா? அப்போ ஏரியானா என்ன பண்ணோம், லெங்க்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ லெங்க்த்து விடிடி. இப்போ பி எப்படி இருக்கட்டும், ஏரியா ஏபிசிடிக்கு பதிலாக ஏரியா ஏபிசிடி, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், லெங்க்த் இன்ட்டு பிரெத்து எல்விடிடி. இந்த டிடி அங்கே தட்டி விட்ருங்க. அப்போ d/b/dt போட்டிங்கன்னா என்ன வந்துடும், பிஎல்வி. கிட்டப்ப அந்த d/dt தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அவ்வளோ எப்சிலான்னு சொல்கிறோம். எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் இது பண்ணி, இது ஒரு 3 மார்க் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நீங்கள் ஏரியா மாற்றினா என்ன ஆகும், ஐஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இதே கரண்ட்டு சொல்லுங்க பார்க்குறது.
V கூட IR தானே, I கூட V by R, அது எப்சிலான் பை ஆர், அது பை BLV பை ஆர். ஓகேம்மா, இது அப்படியே அங்கே படித்தது தானே, அங்கே லொரன்ஸ் ஃபோர்ஸில் படிச்சிருப்பீங்க. மோஷனல் EMF ஃப்ரம் லொரன்ஸ். இந்த லெசனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான். அங்கே ஒரே ஒரு ராடாக ரைட் சைடில் நகர்த்தணும், இங்கே ஒரு ராடை லெஃப்ட் சைடில் நகர்த்துறோம். ஆனால் அங்கே ராடு மட்டும் தான் நகரும், இங்கே ஏரியா சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டுறோம். தட்ஸ் ஆல். இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ஓகேம்மா, சரி, இது வரைக்கும் எழுதுனா போதும். இப்போ நம்ம சொல்லியிருந்தோம், இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் உருவாகுறதுலாம் கன்சர்வேஷன் ஒபே பண்ணுவோம். தட் மீன் இந்த லென்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். லென்ஸ்லாம் எதை ஒபே பண்ணும்? லென்ஸ்லாம் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. வெரி குட். கன்சர்வேஷன் எனர்ஜி ஒபே பண்ணணும்னு சொன்னோம்ல, இங்கே அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்கம்மா. ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அப்படியே பார்த்துருங்க அதில். ஏன்னா இது தேவையில்லை, ஜஸ்ட்டு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு இது வரைக்கும் எழுதுனா போதும், இது ஒரு தெரியுமா இருக்குது. இதை நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க இந்த 4th லெசனில். அதனால் இதை பார்த்துங்க. சேஞ்சிங் ஏரியா ஆஃப் த காயில் ப்ரொடியூஸ் பண்ணால் எப்படி வந்து EMF இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் அது எதாவது ஒபே பண்ணுதுன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் ஒபே பண்ணுதுன்னு ப்ரூஃப் பண்ணி காட்டுறாங்க. இதை நீங்கள் எழுதணும் அவசியம் கிடையாது, தெரியுமா இருக்குது, அது வரைக்கும் போதும். இது எக்ஸ்ட்ரா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏபி ராடை நகர்த்துறேன் பர்பண்டிகுலராக அவுட்டர் டைரக்ஷன். என்னமா சொல்லியிருக்காங்க, கரண்ட் கேரி மூவர் ராடை பெர்பெண்டிகுலராக வச்சு என்ன பண்ணுறோம். சரி, இப்போ அந்த ஏபி ராடை நகர்த்தினோம்ல, அதில் என்ன இருந்திருக்குன்னா சார்ஜஸ்லாம் இருந்திருக்கும். அது மேலே என்ன ஆகுதுன்னா லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட் பாஸ் ஆகும் தானே, அந்த ஏபியில் வந்து EMF இன்டியூஸ் ஆகுது, கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கரண்டோட ஃபார்ம்லாம் நம்ம சொல்லிட்டோம், BLV பை ஆர்னு. இப்போ இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அது என்ன கணக்கு, ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் மேண்டிஃபில் இருக்கிறதா கணக்கு, கரெக்டுங்களா? இப்போ அந்த கரண்ட் கேரிங் ஒயரை மேண்டிஃபில் வச்சா என்ன ஆகும், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருப்போம். அந்த ஃபோர்ஸுக்கு ஃபார்ம்லான்னு தெரியும், பில் சைன் தீட்டா 3rd லெசனில் இருக்கும்போது. ஸோ பில்லு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம நகர்த்தினோம்னா என்ன பண்ணோம், இதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸை கொடுத்தா நம்ம நகர்த்த முடியும். அதான் அப்ளைடு ஃபோர்ஸ் FB ஈக்குவல் டு பில்லு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ நம்ம பவரை உள்ளே கொண்டு வராங்கம்மா. பவருக்கும் ஃபோர்ஸுக்குமான ரிலேஷன்ஷிப்பு 11th இருக்குது, தெரியுங்களா? ஞாபகம் இருக்கா? பவர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அதாவது FV காஸ் தீட்டான்னு சொல்கிறாங்க. நம்ம மேக்ஸிமம் எடுத்துப்போம் நம்ம. அப்போ F.V தான். அப்போ எஃப்க்கு பதிலாக பில்ல இறக்கி விடலாமா? அப்போ பில்லு V அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ பவருக்கு பதிலாக என்ன வந்திருக்கு, பில் Vன்னு வந்திருக்கு. இது வரைக்கும் கிளியர் தானம்மா? ஆமாம். இப்போ ஐக்கு ஃபார்முலா தெரியுமா நமக்கு, BLV பை ஆர். இது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் அப்படியே ஸ்கொயர் டைம் வந்துடுது. அதனால் B ஸ்கொயர் L ஸ்கொயர் V ஸ்கொயர் பை ஆர். இதுதான் என்னென்னா பவருக்கான ஃபார்முலா. இதை மட்டும் பாக்ஸ் பண்ணிங்க, இது 1 மார்க்கில் தேவைப்படலாம். இந்த டயக்ராமை கொடுத்துட்டு இவ்வளோ வேகமாக நகர்த்துறோம், எவ்வளவு பவர் இருக்குன்னு கேட்கலாம், இல்லை பவர் வேல்யூவை கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் கேட்கலாம். அதனால் இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிங்க, மற்றபடி டெரிவ்லாம் நீங்கள் பண்ண வேணாம். சரி, இது பவருக்கான ஃபார்முலாமா. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, நம்ம நகர்த்துனா பவர். இப்போ அது அங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கும்ல, அந்த பவரை கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. ஏன்னா கரண்ட்டு தானே ப்ரொடியூஸ் ஆச்சு. இப்போ பவர்னால் என்னது, I ஸ்கொயர் ஆர். ஐயோட வேல்யூ தெரியும், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன வருது, அந்த சேம் ரிசல்ட் வருது பாருங்கள். நம்ம நகர்த்தின பவரும் அங்கே ப்ரொடியூஸ் ஆன பவர் ஈக்குவல். பவர்னால எனர்ஜி போயிட்டாங்க தானே, இப்போ எனர்ஜி ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எதை ஒபே பண்ணுது, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை ஒபே பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்கம்மா. இஸ் இட் கிளியர்? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மேண்டிபிளை சேஞ்ச் பண்ணால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், ஏரியாவை சேஞ்ச் பண்ணாலும் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ ஏரியா சேஞ்ச் பண்ணால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் நீங்கள் அந்த இது வரைக்கும் இப்போ எழுதினாலே போதுமா. எமோஷனல் EMF, அப்புறம் அதோட EMF டைரக்ஷனாக ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இது வரைக்கும் கூட நீங்கள் சொன்னால் போதும். முக்கியமான தெரியுமா இருக்குது, நீங்கள் படித்து எழுதி பார்த்துருங்க. அப்புறம் அதை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சம்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்குலர் மெட்டல் வச்சுருக்காங்க, அதாவது ஒரு காயில் எடுத்துருக்காங்க, ஏரியாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, மேண்டிஃபைடு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதில் போய் ஏரியாவை ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணால் என்ன அர்த்தம், ஒரு மேண்டிஃபைடில் காயில் சுற்ற விட்றோம் அப்படின்னா ஏரியா டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகுமா இல்லையா?
ஏரியா பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குடா, சுற்றும் போது அப்படியே ஏரியா சேஞ்ச் ஆகும். நான் சொல்கிற புரியுதா? அப்படி மேண்டிபிள் இப்படி ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரு சர்க்குலர் காயில் எடுத்துக்கிறாங்க, சர்க்குலர் பிளேட் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த பிளேட்டு வந்து இப்படி சுற்றுன்னு எடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுது. இப்படி சுற்றினா என்ன ஆகும்? ஏரியாவோட வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கும். முதல்ல பெரிய ஏரியாவை தெரியுதா, இப்போ அப்படியே திரும்பும்போது இவ்வளோ தான் தெரியும், ஒரு கோடு மாதிரி தான் தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஏரியாவே தெரியும், அடுத்த கோடு மாதிரி தெரியும். இப்போ ஏரியா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஏரியா சேஞ்ச் ஆனால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் நம்மளுக்கு தெரியும். இப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா அது சுற்ற விட்றாங்க. அது என்ன பண்ணுது, ஒரு செகண்டுக்கு 20 ரிவால்யூஷன் வந்து சுற்றுது. அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. உடனே என்ன பண்ண சொல்கிறாங்க, இன்டியூஸ் இஎம்எஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்டு இஎம்எஃப் பிட்வீன் த ஆக்சிஸ் அண்ட் த ரிம், அதான் இன்டியூஸ் இஎம்எஃப் கேட்குறாங்க. அப்புறம் கரண்ட் வேலையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இஎம்எஃப் கண்டுபிடிக்க ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும், dy/dt. முதல்ல dy/dtயை கண்டுபிடிக்கணும். dy/bயா பைக்கு பதிலாக b எடுத்துங்க. b இஸ் அ கான்ஸ்டன்ட் ஒன். dA/dt தான், இங்கே ஏரியா தானே சேஞ்ச் ஆகுது, அதனால் dA/dt கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நமக்கு dA/dt வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 0.03 டிவைட் பை டைம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம்மா, டைம் 1/டைம் பதிலாக ஃப்ரீக்வன்சி போட்டுருக்காங்க, ரைட்டுங்களா? டைம்னு சொல்கிறோம்ல பை டி, அதுக்கு பதிலாக ஃப்ரீக்வன்சின்னு போட்டுருக்காங்க. 11th கான்செப்ட் தான். ஃப்ரீக்வன்சி இன்ட்டு 20 போட்டிங்கன்னா dA/dt கிடச்சிருச்சு. அவ்வளோதான். நம்ம ஃபார்முலா வச்சுட்டு தேவையான கண்டுபிடிச்சிக்கணுமா? நீங்கள் இதே ஆர்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். நமக்கு டேரெக்டாக ஃபார்முலா போட்டுருங்க, எது தேவையோ தனியாக கண்டுபிடிச்சிங்க. இதுக்கெல்லாம் மார்க் தர மாட்டாங்க. இந்த 0.6க்கெல்லாம் மார்க்கே கிடையாது, நமக்கு இதுக்கு தான் மார்க்கு. எப்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறோம்ல அதுக்கு தான் மார்க்கு. அதனால் அதை கிளியராக பார்த்துங்க. ஸோ இப்போ அந்த dA/dtயோட வேலையை சப்ஜெக்ட் பண்ணால் 0.24 வோல்ட் வந்திருக்கு. இஎம்எஃப் கண்டுபிடிச்சாச்சு. கரண்ட் கண்டுபிடிக்கலாம், டிவைட் பை R போடுங்க. ஸோ அப்போ அதுவும் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரியான சம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. இதெல்லாம் அப்படியே எங்கே கேட்பாங்க, நீட் ஜெயிலில் கேட்பாங்க, டேட்டா மாற்றி கேட்பாங்க, அவ்வளோதான். இஸ் இட் ரியா? ஓகேம்மா, ரைட்டு. இப்போ 2 மெத்தட் பார்த்தோம். மேண்டிஃபைடை சேஞ்ச் பண்ணால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், ஏரியா சேஞ்ச் பண்ணால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். 3ஆவது மெத்தட் என்னம்மா சொல்லியிருந்தோம்? தீட்டாவை சேஞ்ச் பண்ணுங்க. எஸ், தீட்டாவை சேஞ்ச் பண்ணால், எஸ் ரிலேட்டிவ் ஓரியன்டேஷனை காயில் சேஞ்ச் பண்ணால், அதாவது மேண்டிஃபீல்டு இருக்கும், இல்லை ஏரியா இருக்கும், 2 பேர் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏரியா ஃபிக்ஸாக வச்சுட்டு மேண்டிஃபீல்டை சேஞ்ச் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம அப்படி தான் பண்ணியிருந்தோம். மேண்டிஃபீல்டை சேஞ்ச் பண்ணால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆனிச்சு. ஆனால் 2 பேர் இருக்கிற இடத்துல நான் சொல்கிறேன், ஏரியா பொறுத்து மேண்டிஃபீல்டை சேஞ்ச் பண்ணலாம், இல்லை மேண்டிஃபீல்டை ஃபிக்ஸாக வச்சுட்டு ஏரியா சேஞ்ச் பண்ணலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2த்துக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் சேஞ்ச் ஆனிச்சுனாலே பாருங்கள் எவ்வளோ பெரிய கண்டுபிடி பாருங்கள். 2த்துக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் சேஞ்ச் ஆனாலே கரண்ட்டை ப்ரொடியூஸ் ஆகணுங்கிறாங்க. ஓகேவா? இப்போ 3 மெத்தட் இருக்குது. இந்த 3 மெத்தடில் சிம்பிளான மெத்தடு இது தான். சிம்பிள்னு சொல்கிறத விட எஃபிஷியண்ட்டான மெத்தடு. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஏரியாவை சேஞ்ச் பண்ணிடலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டை ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக வச்சுட்டு ஏரியாவை சேஞ்ச் பண்ணலாம். அப்படி ஏரியாவை சேஞ்ச் பண்ணால் போதும், அது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பாருங்கள், இந்த டயக்ராமில் அழகாக சொல்லிட்டாங்க பாருங்கள். இல்லை இந்த டயக்ராம் பார்ப்போமா, இந்த பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள் 4.24 பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி ஆகிட்டு இருக்கா, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபிக்ஸடு, ஏரியா அப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஏரியா இப்போ டக்குன்னு இங்கே வந்துருச்சு பாருங்கள். இந்த ஏரியா அப்படியே சுற்ற விட்றோம், ஏரியா டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். இது என்ன ஆகிட்டுனா ஒரு காயிலோட டாப் வியூமா. இப்போ உங்கள் நோட்டு புக்கை மேலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், வந்து எப்படி சொல்கிறது, இந்த காயிலோட டாப் வியூ. கேமரா ஆன் பண்ணுறேன், அப்படியே பார்த்துருங்க. எம்எல்ஏ இது வந்து காயில் எழுதுங்கம்மா, PQRS அப்படிங்கிற ஒரு காயில். இது இப்படி வெர்டிக்கலாக வச்சேன், மேலேருந்து பார்க்குறீங்களா, தெரியுதாம்மா? மேலேருந்து பார்த்தா வியூ எப்படி இருக்குது, 2D டைமென்ஷன். அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? இது வந்து காயில், இதோட டாப் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் டு ரைட்டு மேண்டிஃபீல்டு ஆக்ட் ஆகிட்டு இப்போ இதுக்குள்ளே மேண்டிஃபீல்டு வந்து உள்ளே போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? சரி, இது அப்படியே இங்கே பாருங்கள். இப்போ சார் காட்டணுன்னா அந்த வியூவை பாருங்கம்மா. ஸோ இந்த மாதிரி
லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மேண்டிபிள் போயிட்டுருக்கு. இது ஃபிக்ஸடு. இதில் காயில் அப்படி வச்சுருக்காங்க. பிக்யூஆர்எஸ் காயிலோட டாப்பு மட்டும் தான் பார்க்குறேன். பிக்யூ அந்த இடத்த மட்டும் தான் பார்க்குறேன். இதில் நிறைய டேர்ம்ஸ் கூட இருக்கதான் மேனேஜ் பண்ணிங்க. டாப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் மேண்டிபிள் பூந்து போயிட்டுருக்கு உள்ளே. கரெக்டுங்களா? மேண்டிபிள் உள்ளே பூந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த காயில் சுற்ற விட்றாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஒமேகானுங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியோட சுற்றுது. அப்படி சுற்றுச்சுன்னா என்ன ஆகும்? காயில் சுற்ற விட்றாங்கம்மா என்ன ஆகும்? ஒன்றும் நான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அவ்வளோதான். ஒரு ராடை நேராக நகர்த்தினா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுல. இப்போ ராடை சுற்ற விட்றாங்க. இதெல்லாம் கண்டுபிடிப்பு தான். எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். நீ ஒன்றுமே பண்ணணும். ஒரு மேக்னெட், பெரிய மேக்னெட் வச்சிடணும். அதுக்கு நடுவில் காயில் வச்சிடணும். அந்த காயில் சுற்ற விடணும். அவ்வளோதான். ஓகேவா? அந்த காயில் சுற்ற விட்டிங்கன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு தான் உலகம் ஃபுல்லாக இப்போ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஏரியாம்மா. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா. ஓரியன்டேஷனாக காயிலை சேஞ்ச் பண்ணால் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ அந்த காயிலை சுற்ற விடணும். இந்த காயிலெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரூம் பெருசுக்கு இருக்கும். பெரிய காயில். ஏன்னா கரண்ட் நிறையா இருக்கணும்ல. இப்போ அந்த காயிலை எப்படி சுற்ற விடுவீங்க? நம்ம போய் கையால் சுற்ற முடியாது. கையால் சுற்றினா ஒரு 100 பேர் உட்காந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்போ ட்ரிக்கு யோசிச்சு பார்க்குறான். அதுதான் எப்படி ஸ்டீம் வச்சு சுற்ற வராங்க. தண்ணியை ஆவியாக்கி அந்த ஸ்டீம் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டீமை வச்சு சுற்ற விட்றாங்க காயில். காயில் பெருசாக இருந்தால் சிலிண்ட்ரிக்கலாக இருந்தால் அது பேர் சிலிண்ட்ரிக்குங்கிறேன். கரெக்டு தான். காயில் சிலிண்ட்ரிக்கலாக இருந்தால் அது பேர் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எந்த கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாலும் அங்கே என்ன பண்ணுவாங்க? டர்பைனை சுற்ற விடுவாங்க. கரெக்டுங்களா? சின்ன கிளாஸில் எங்கேயா படிச்சிருக்கலாம். டர்பைன் சுற்றும். டர்பைன் சுற்றுனா என்ன அர்த்தம்? காயில் சுற்றுதுன்னு அர்த்தம். அந்த டர்பைனை சுற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டீமை யூஸ் பண்ணுறோம். தண்ணியை வந்து ஆவியாக்கணும். இப்போ தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க தண்ணியிலேருந்து கரண்ட்டு? ஒரு அருவிலேருந்து மேலேருந்து கொட்டுதில் தண்ணி இல்லை. தண்ணி வேகமாக இடத்துல டர்பைனை வச்சுருவாங்க. இப்போ அந்த தண்ணி என்ன பண்ணுவோம்? டர்பைனை சுற்றும். இதே மாதிரி இப்போ நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குன்னு வச்சுப்போம். நியூக்ளியஸை உடப்பாங்க. ஹெவியான ஹீட் எனர்ஜி வரும். அந்த ஹீட் எனர்ஜி வச்சு என்ன பண்ணுவாங்க? தண்ணியை, கடல் தண்ணி எடுத்து ஆவியாக்கிடுவாங்க. ஆவியை அந்த ஸ்டீம்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்டீமை வச்சு தான் அந்த டர்பைனை சுற்றுறாங்க. ஸோ இந்த மெத்தடு தான் எல்லா இடத்துலையுமே இருக்குமா. ஓகேவா? அந்த பாருங்கள், இந்த படத்தில் காட்டிக்கலாம் பாருங்கள். இந்த காயிலை சுற்ற விடணும். பெரிய காயில். இந்த காயில் சுற்ற விட்டினாலே போதும், நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். இப்போ இதுக்கு 2 டயக்ராம் வரையணும். ஃபஸ்ட்டு டயக்ராம் வரையிங்க. ஒரு காயில் வந்து யூனிஃபார்ம் ஆன்டி ஃபீல்டில் வச்சுருக்கோம். இது ஒமேகானுங்கிற வெலாசிட்டியோட ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுது. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் டைமில் தீட்டாங்கிறாங்கள அது சுற்றிடுது. இப்போ முன்னாடி ஏரியா இப்படி வந்துச்சு. இப்போ இப்படி வந்துருச்சு. அப்போ ஒரு ஆங்கிள் தீட்டா சுற்றிருச்சா இல்லையா? தீட்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒமேகா வந்திருக்கு. ஒமேகானா ஃபார்முலா நம்ம. ஒமேகானா என்ன ஆக்சுவலி? ஆங்குலர் வெலாசிட்டியா? இப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். தீட்டா பை டி. ஒமேகா ஈக்குவல் டு தீட்டா பை டி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்னம்மா? ஒமேகா. ஆமாம், இது மறக்கக்கூடாது. தீட்டான்னு போட்டாலும் ஒமேகா டின்னு போட்டாலும் ஒன்று தான். எப்போதும் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு சொல்லியிருந்தோம்ல. இனிமேல் என்ன பண்ணணும்? சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டயத்தை பொறுத்து காயில் என்ன பண்ணிகிட்டு இருக்குது? மாறிக்கிட்டே இருக்குது. டயத்தை பொறுத்து சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இனிமேல் தீட்டாங்கிற வார்த்தை வராது. தீட்டாக்கு பதிலாக ஒமேகா டி தான் வரும். அதனால் குழப்பிக்காதீங்க. ஓகேவா? அப்போ காயில் என்ன பண்ணுது? ஒமேகாங்கிற வெலாசிட்டியோட ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிக்கிட்டே இருக்குது. கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். எப்படி சார் ப்ரொடியூஸ் ஆகுது? நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? எல்லாத்துக்கும் பிகைண்டாக ஃபைனலாக என்ன இருக்கும்? அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி சுற்ற விட்டோம்னா என்ன ஆகுது? இந்த டயக்ராமில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த பொசிஷனில் இருக்கும்போது நிறைய ஃப்ளக்ஸ் உள்ளே புந்து போகுது பாருங்கள். கரெக்டுங்களா? அதுவே இப்போ வேற ஒரு பொசிஷனில் போகும்போது ஃப்ளக்ஸு வேரி ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த பொசிஷனில் வரும்போது ஃப்ளக்ஸு கொஞ்சம் வேரி ஆகும். அந்த ஃப்ளக்ஸு மாறுறதுனால தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானம்மா? அந்த ஓரியன்டேஷன் மாற நம்மளுக்கு என்ன ஆகும்? அந்த படக்கூடிய ஃப்ளக்ஸ் வேல்யூ மாறும். ஃப்ளக்ஸ் மாறுறதுனால தான் மெயினாக கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்கள் எப்படி வச்சாலும் சரி, ஏரியா சேஞ்ச் பண்ணாலும் சரி, ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணாலும் சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் பிகைன்லி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் ஃபாரடே வந்து அழகாக சொல்லிட்டு போயிட்டார். சரி, இப்போ அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. ஒரு காயில் இருக்குது, ரெக்டாங்குலர் காயில் இருக்குது, N டென்ஸு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து வச்சுருக்கோம். இப்போ காயில் வந்து ஆன்டி கிளாக் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகுது அபவுட் அன் ஆக்சிஸ். அதோட ஆக்சிஸை பொறுத்து சுற்றுதுங்களாம். பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர். நம்ம அந்த பேப்பர் இருக்குல்ல, ஸ்க்ரீன் இருக்குல்ல, இதுக்கு பெர்பெண்டிகுலராக சுற்றுற மாதிரி எடுத்துக்க சொல்கிறாங்க.
அப்படி தானே அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. நான் தான் சொன்னேன் டாப் வியூ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்து என்ன பண்ணுது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து அது ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இனிஷியலாக t = 0 ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்கலாமா, இந்த இனிஷியல் பொசிஷன் t = 0ல் ஃப்ளக்ஸ் எப்படி கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் வந்து உள்ளே பூந்து போயிட்டுருக்கோம். இப்போ மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் வந்து NBA. அப்போ ஃப்ளக்ஸு ஃபார்முலா சொல்லிட்டோம், NBA cos θ. இங்கே θ 0 போடுறேங்க, cos 0 ஒன்றுங்களா. அப்போ மேக்ஸிமம் ஃப்ளக்ஸு உள்ளே பூந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அடுத்த பக்கத்துக்கு போயிருங்க. இப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அது சுற்றுது. அப்போ ஒமேகா அது வேகத்தில் ஒமேகாங்கிற ஸ்பீடில் சுற்றும் போது ஒமேகாட்டிங்கிற ஒரு ஆங்கிளில் போய் நிற்கிதுன்னு இமேஜின் பண்ணிங்க. இன்னொரு பொசிஷனில் நிற்கிது. இந்த பொசிஷனில் கண்டிப்பாக என்ன ஆயிரும், மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா NBA cos θ எடுத்துக்கலாம். நம்ம ஏன் sin θ எடுத்துக்கல, BA cos θ எடுத்துக்கலாம், ஏன் sin θ எடுத்துக்கலாம், அதுக்கு விளக்கம் கொடுக்குறான். நம்ம பர்பெண்டிகுலர் ஃப்ளக்ஸ் வந்து cos θ தான் வருது. அந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா தெரியும். இவருக்குலாம் இப்போ ஒரு ஏரியா இருக்கலாமா, இப்போ B வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இருக்குது. அப்போ B sin θ B cos θ இருக்கிறாங்க. தீட்டா பேரெலாம் ஒமேடி போடுங்க, B sin ஒமேடி B cos ஒமேடி. இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்கள், ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக யார் இருக்கா, இந்த மாதிரி ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு B cos ωt. அதனால தான் அவங்க B cos ωt எடுத்துக்கிறாங்களாம். ஏன்னா டெஃபனேஷன்லேயே நார்மலுங்கிற வார்த்தை வந்துருச்சு. அப்போ ஏரியாவுக்கு நார்மலாக உள்ளது B cos ωt. அதனால தான் எடுத்துக்கிறாங்க. இங்கே கதை சொல்லியிருக்காங்க. உனக்கு தெரிஞ்சதே திருப்பி சொல்கிறாங்க, நீனும் தெரிஞ்சதை தெரிஞ்ச மாதிரி எழுதுங்க, அவ்வளோதான். இப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் இருக்கும்போது NBA cos θ தான் வரும், sin θ வராது. NBA cos ωt. இப்போ அந்த டயத்தை பொறுத்து மாறுதுங்களா. அப்போ d/dt ஆஃப் n/b, அதான் d/dt ஆஃப் NBA cos ωt. இல்லை NBA எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. மாறக்கூடியது யார், cos ωt தான். ஏன்னா ஒமேகா தானே மாறிட்டே இருக்குது. அப்போ அதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். cos ωt டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin ωt. அதான் cos θனா மைனஸ் sin θ, கரெக்டுங்களா. இது ஒமேகா வந்து ஒரு வேரியபிள்மா. அப்போ ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது வேரியபிள் என்ன பண்ணணும், திரும்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், கரெக்டுங்க. ஆனால் வந்து இப்போ நான் காசை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் வந்துருச்சு. அந்த ஒமேகா வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஷியேஷனில் அந்த வேரியபிளை மல்டிப்ளை பண்ணணும், இன்டகிரேஷனில் டிவைட் பண்ணணும், கரெக்டுங்களாம்மா. டிஃப்ரென்ஷியேஷன்னா மல்டிப்ளை பண்ணணும், இன்டகிரேஷன் டிவைட் பண்ணணும். இது சின்ன லாஜிக் தான், நல்லா பார்த்துங்க. அப்போ காசை பண்ணால் மைனஸ் சைனு, மைனஸ் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுதுங்க. அப்போ NBA ஒமேகா sin ωt. ஓகேவா. இப்போ EMF ஃபார்முலான்னா NBA ஒமேகா sin ωt. இதில் அந்த முன்னாடி உள்ள எல்லாமே கான்ஸ்டன்ட் பாருங்கள். NBA ஒமேகா, N நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், B மேக்னெட்டிக் ஃபீல்ட், A ஏரியா, ஒமேகா இஸ் நம்ம சுற்றக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டி தான். இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுருங்க. அப்போ அதை எப்சிலான் எம்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா. அது ஒரு கான்ஸ்டன்ட் மேக்ஸிமம் வேல்யூ எப்சிலான் எம்மு. இப்போ அந்த ஃபார்முலாவில் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், எப்சிலான் = எப்சிலான் எம் sin ωt. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் எல்லா பேஜிலும் இந்த ஈக்குவேஷன் வந்துடும். ஒரு காயில் சுற்ற விட்டோம்னா EMF ப்ரொடியூஸ் ஆகும். EMFக்கான ஃபார்முலா நம்ம எப்சிலான் = மறுபடியும் சொல்லுங்கள், எப்சிலான் எம் sin ωt. முக்கியமான ஈக்குவேஷன். அதுக்காக திருப்பி சொல்கிறேன், சொல்ல மாட்டேறீங்க, பரவாயில்ல. எப்சிலான் எம் sin ωt, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ காலையில் சுற்ற என்ன பண்ணோம், எப்சிலான் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். எப்சிலான் எந்த சேஃபில் இருக்கும், சைன் சேஃபில் இருக்குமா காஸ் சேஃபில் இருக்குமா, ஃபார்முலாவில் என்னமா இருக்குது, அப்போ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும், கரண்டோ வோல்டேஜ் எப்படி இருக்கும், சைனோட டைரக்ஷன் அவ்வளோதான். சைன் வேவ் மாதிரியே இருக்கும். இப்போ மேக்ஸில் சைன்லாம் பார்த்துருப்பீங்களா, சைன் வேவ் எப்படி இருக்கும், இப்படி வந்திருக்கும். அதாவது தீட்டா பொறுத்து sin 0 0 போடுங்க, sin 90 மேக்ஸிமம், sin 180 0, 270 90 மேக்ஸிமம், அப்புறம் 360 0, கரெக்டுங்களா. இதே மெத்தடில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா. நீ அப்படியே தீட்டாக்கு மேலே வேல்யூ போட்டே வாங்க. இப்போ இந்த கரண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், சைன் வேவில் மாறிக்கிட்டே வரும். அப்போ மாறிட்டே வரனால இதுக்கு பேர் சைனூசாய்டல் EMF அல்லது ஆல்டர்னேட்டிவ் EMFனு சொல்கிறாங்க. இந்த கரண்ட் பேர் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், அதாவது ஏசி கரண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா, ஏசின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த கரண்ட்டு தான்.
எங்கே சென்னையில் கல்பாக்கத்துக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டு வரைக்கும் ஒரு கடகடன்னு வந்துடும் அவ்வளோ எனர்ஜியோட. ஸோ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லை கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம பேட்ரி வைக்கிற மாதிரி யூபிஎஸ், அது டிசி. ஸோ ஏசி டிசி புரியுதா வித்தியாசம்? இப்போ நம்ம பேட்டரியில் யூஸ் பண்ணுறோம்னாடா, பேட்டரியில் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்கும், மைனஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ டேரெக்ஷன் எப்படி இருக்கும்? கரண்டோட டேரெக்ஷனு அவ்வளோதான். அதில் வேறு சேஞ்சே கிடையாது. கரண்டோட டேரெக்ஷன் வந்து ப்ளஸ் டு மைனஸ், டேரக்ட் கரண்ட்டு. ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு இருக்கும். இங்கே ஏசியில் இங்கே டேரெக்ஷன் சொன்னோமா, நம்ம சொல்ல முடியாது. மேலேயும் போகும் கீழே வரும், கீழே வரும் மேலே போகும், மேலே போகும் கீழே வரும், மாறிட்டே இருக்கனால இது பேர் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சைன் வேவில் இருக்கனால சைனூசாய்டல் கரண்ட். இதை நான் இஎம்எஃப் பேசிஸில் எழுதியிருக்கேன். நீ என்ன பண்ணலாம், கரண்ட் பேசிஸ்லையும் எழுதலாம். IM sin ωt. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சைன் ஒமேகாட்டிக்கு வேலை தீட்டா தானே, அது ஒமேகாட்டி ஈக்குவல் டு தீட்டா. இந்த தீட்டா வேலை வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நம்ம தான் சுத்த விட போகிறோம். இன்சியலாக 0 டிகிரி, அவரை 90, 180, 270, 360 ஒரு 5 பொசிஷன் சுற்றிச்சுன்னா பழைய பொசிஷனுக்கு வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி சுற்ற விடுங்க, வேல்யூ என்ன வருதுங்கிறத பாருங்கள். அதுக்கு தான் இந்த டயக்ராம். இந்த டயக்ராம் சார் வரைஞ்சால் மோசமாக இருக்கும், அதனால் நீங்கள் வரைஞ்சிங்க கரெக்டாக. ஓகேம்மா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு கிராஃப் மாதிரி போட்டுறேன். எக்ஸ் ஆக்சிஸில் ஒமேகாட்டி, அதாவது தீட்டாவை எடுத்துக்கிறேன். இதுக்கு வேறு கலர் எடுத்துப்போம். ஓகேம்மா? எக்ஸ் ஆக்சிஸில் ஒமேகாட்டி எடுத்திருக்கேன், ஒய் ஆக்சிஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம், காயிலோட ஒரு 5 பொசிஷன். இனிஷியல் பொசிஷன் 0, இந்த மாதிரி வெர்டிக்கலாக நிற்கணுமா. நம்ம டாப் வியூ பார்த்தோம்ல, வெர்டிக்கலாக நிற்கணும். அடுத்து 90 டிகிரி சுற்றிடும். அப்புறம் திரும்பவும் வெர்டிக்கலாக இருக்கும், ஆப்போசிட் சைடில் இருக்கும் வெர்டிக்கல். அதாவது ஒரே இடத்துல சுற்றும். நம்மளுக்கு வந்து 5 பொசிஷன் கேப்சர் பண்ணி கட்டுறாங்க. அடுத்தது இந்த பொசிஷன் வந்துடும், அடுத்தது பழைய இனிஷியல் பொசிஷனுக்கு போயிடும். இந்த மாதிரி 5 பொசிஷன்மாக ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கும். உங்கள் தலைக்கு மேலே ஃபேன் சுற்றுதில்ல, அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிங்க. ஒரு காயில் வந்து அதே இடத்துல சுற்றிட்டு இருக்குது, அதோட 5 பொசிஷனை கேப்சர் பண்ணுறோம். அப்போ இனிஷியல் பொசிஷன் பாருங்கம்மா. இனிஷியல் பொசிஷனில் ஒமேகாட்டியோட வேல்யூ எவ்வளவு, தீட்டாவோட வேல்யூ 0. இப்போ sin 0 போட்டிங்கன்னா ஆமாம், இந்த ஃபார்முலா மறக்காங்க. எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் எம் சைன் ஒமேடி, எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் எம் சைன் ஒமேடி. சைனுக்கு பதிலாக வேல்யூ போட்டுக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஒமேகாட்டி ஈக்குவல் டு 0 போடுறாங்க. அப்போ sin 0 போட்டால் 0, அப்போ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது. ஸோ அந்த பொசிஷனில் இஎம்எஃப் 0. ஃப்ளக்ஸு மேக்ஸிமம் உள்ளே பூந்து போயிட்டுருக்கோம், ஆனால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது. இஎம்எஃபோட வேல்யூ 0. கரெக்டாமா? ஃப்ளக்ஸு மேக்ஸிமம், இஎம்எஃப் 0. இப்போ 90 டிகிரி சுற்றுறதா இமேஜின் பண்ணிங்க. எவ்வளோ டிகிரி வேணாலும் சுற்றும். இப்போ ஹேண்டி கிளாக்காகவே சுற்றி இருக்குது, நீங்கள் வந்து 90 டிகிரி இருக்கதா இமேஜின் பண்ணிங்க. இனிஷியல் பொசிஷன்லேருந்து இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கு, 90 டிகிரி. அப்போ sin 90 எவ்வளோமா, 1. அப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்துடுமா. இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது எப்சிலான் எம். அப்போ மேக்ஸிமம் ஒரு வேல்யூ எடுத்துங்க, எப்சிலான் எம் வந்துடும். அடுத்தது 180 டிகிரி போயிடுது. 180 டிகிரி போனோன்னே என்ன ஆயிரும், sin 180 0, இந்த பொசிஷனுக்கு வந்துடும். அடுத்த 270 டிகிரி -1. அப்போ நெகட்டிவ் மேக்ஸிமம் வந்துடுது பாருங்கள், மைனஸ் எப்சிலான் எம். இந்த எப்சிலான் எம் உனக்கு அதிகமாக வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா, எப்சிலானுக்கு ஃபார்முலா நம்ம போன பேஜில் இருந்துச்சு. இது முக்கியமான ஈக்குவேஷன். எப்சிலான் எம்முக்கு என்ன வரும், இல்லை எப்சிலான் எண்ணுக்கு பதிலாப்பா, எப்சிலான் எம்முக்கு பதிலாக NBA ஒமேகான்னு வரும். நம்மளை தானே எடுத்துக்கிட்டு வந்திருக்கு பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எப்சிலான் நம்ம அதிகமாக கரண்ட் அதிகமாகனா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக வச்சுங்க, இல்லை ஏரியாவை பெருசாக வச்சுங்க, இல்லை மேண்டிவிட்டை ஹெவியாக அப்ளை பண்ணுங்கள், இல்லை ஒமேகாவை அதிகப்படுத்துங்க. வேகமாக சுற்றணும். பொறுமையாக சுற்றினா பொறுமையான கரண்ட், கம்மியான கரண்ட் தான் வரும். வேகமாக சுற்றிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கான கரண்ட் வரும். அப்போ அதுதான் பெஸ்ட் நம்மளுக்கு. ஒமேகாவை அதிகப்படுத்திக்கலாம். ஓகேவா? இப்போ எப்சிலான் எம் பாசிட்டிவ்லேயும் கிடைக்கிது, நெகட்டிவில் கிடைக்கிது. அப்புறம் இனிஷியல் பொசிஷன் போயிடுறோம், பழைய பொசிஷன் 360. அப்போ 0 டிகிரினா அவ்வளோமா, sin 0 அவ்வளோதான். அப்போ காயில் என்ன பண்ணுது, இந்த இந்த டயக்ராம் தான் அங்கே திருப்பி போட்டுருக்காங்க. காயில் வந்து இனிஷியலாக 0 டிகிரியில் இருக்குது. இது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருது, 90, 180, 90 ஒரு ஸ்டாப் போட்டுங்க, 180 ஒரு ஸ்டாப்பு, 270 ஒரு ஸ்டாப்பு, திரும்பவும் பழைய பொசிஷன் 0. ஸோ இந்த மாதிரி 4 பொசிஷனில் சுற்றிட்டு அதே பொசிஷனுக்கு வந்துடுது. ஒரு சர்க்கிள் சுற்றுறதுக்குள்ளே என்ன பண்ணுது, ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம புரியுதாடா? ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணுது, ஒரு ஃபுல் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மாதிரி இப்போ 2 வாட்டி சுற்றினா தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்.
மாதிரி 2 வாட்டி சுற்றினா தான் கரண்ட் வரும் இந்த மாதிரி. 2 current. அப்போ 10 வாட்டி சுற்றினா 10 current. இப்போ சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுவும் இப்போ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது 50 ஹெர்ட்ஸ்னு சொல்லுவோம். 50 ஹெர்ட்ஸ் நம்ம ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோம். அதாவது அங்கே யூஸ் பண்ணுற காயில் ஒரு செகண்டுக்கு 50 வாட்டி சுத்தமா? 50 வாட்டி நம்மளால் சுற்ற முடியுமா? நம்மளால் சுற்ற முடியாது. ஒரு செகண்டுக்கு 50 வாட்டி சுற்றணும் காயில். அது எவ்வளோ பெருசு இருக்கும்? நம்ம ரூம் பெருசுக்கு ஹைட்டாக இருக்கும். அவ்வளோ பெரிய காயில் ஒரு செகண்டுக்கு 50 வாட்டி சுற்றணும். அப்போ 50 வாட்டி சுற்றணும்னா நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு தான் அந்த ஸ்டீம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அது சுற்றுறது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அப்படியே அது ரெஸ்ட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் 50 வாட்டி சுற்றிட்டு இருக்கும். புரியுதா? அப்போ காயில் நீ 50 வாட்டி சுற்றிட்டிங்கன்னா 50 வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு செகண்டுக்கு 50 வாட்டி ப்ரொடியூஸ் ஆகும். 50 இது ப்ரொடியூஸ் ஆகும். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஹெவியான கரண்ட் கிடைக்கும். இப்போ புரியுதா எப்படி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு? Yes, sir. ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பெரிய காயில் சுற்ற விடணும். சுற்ற விட்டிங்கனாலே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது ஆல்டர்னேட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க.